இந்த வீடியோ வந்து டேட்டா சயின்ஸின் தமிழுக்காக ஆகஸ்ட் 9 நடந்த செஷன் அதுகின்ற ரெக்கார்டிங். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு வகையான டேட்டா பேஸ் வந்து இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஆர்டிபிஎம்எஸ் பார்த்தினாங்க, NoSQL பார்த்தினாங்க, ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் என்று சொல்லி இது இன்னும் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில இடங்களில் வந்து பாவிக்கணும். ஆனால் இது ஒரு கான்செப்ட் ஒன்று வந்து சொல்லிச்சுன்னா, இந்த ஒப்ஜெக்ட் ஓரியன்டின்ற புது வேர்ஷன் தான் இந்த NoSQL. இப்போ இந்த MongoDB வந்து என்ன சொல்லி சொன்னால், இந்த ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் வந்து இது ஒரு 20 வருஷத்துக்கு முதல் வந்த 30 வருஷத்துக்கு முதல் வந்தது. 80s வந்து லேட் 70sலேயும் 80sலேயும் வந்து தொடங்கி 90களில் வந்து கொஞ்சம் பாப்புலராக இருந்தது. இப்போ இந்த பை 2000 இது வந்து கொஞ்சம் கீழே போயிடுது அந்த யூசேஜ். அப்போ ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று வந்து பாவிப்பீங்கள். எப்படியும் வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று பாவிப்பீங்கள். இந்த ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், உங்களின் ஒப்ஜெக்ட் முழுக்கலையும் வந்து அப்படியே அது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும் டேட்டா பேஸில். பேருந்து திருப்பி நீங்கள் அந்த ஒப்ஜெக்டை வந்து லோட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், திருப்பி நீங்கள் லோட் பண்ணிக்கல வந்தேன்னு சொல்லி சொன்னால், அப்படியே அந்த ஒப்ஜெக்டையே திருப்பி எடுத்து லோட் பண்ணும். அப்போ இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, இதில் வந்து டேபிள் என்ற கான்செப்ட் இல்லை, எல்லாமே நீங்கள் ஒப்ஜெக்டை தான் ஸ்டோர் பண்ணுறீங்க. இப்போ பைத்தானில் கிளாஸ் அதுகள் படித்தாக்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வேறு லாங்குவேஜஸில் வந்து கிளாஸ் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. ஒப்ஜெக்ட்ஸ் இப்போ அந்த கிளாஸில் ஒரு ஒப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இன்ஸ்டன்ஸை வந்து சேவ் பண்ணலாம். அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட கிளாஸ் தான் அந்த டேபிளுக்கு ஈக்குவலண்ட்டாக வருகிறது, டேபிளோ என்டிட்டி. ஒவ்வொரு ஒப்ஜெக்டும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஒரு கிளாஸுண்டு. அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இது பேர்ந்து வந்து இந்த ஒப்ஜெக்டை வந்து நீங்கள் ரிலேஷனல் டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ JSON ஸ்டோரேஜ் தான் டாக்குமெண்ட் டேட்டா பேஸ். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், ரிலேஷனல் டேட்டா பேஸஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ பழைய ரிலேஷனல் டேட்டா பேஸுகள், ட்ரெடிஷ்னல் ரிலேஷனல் டேட்டா பேஸ் இப்போ வந்து JSON-ஐ நேட்டிவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எலோவ் பண்ணிக்கணும் டேபிளுக்குள்ளே. அப்போ நீங்கள் டேபிள்லேயே ஒரு ஃபீல்டில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் முழு JSON-ஐயும் ஸ்டோர் பண்ணலாம். ஈவன் PostgreSQL வந்து எலோவ் பண்ணது இப்போ அப்படி ஒரு சிஸ்டத்தை. அப்போ அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் JSON-ஐ ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏர்லியை வந்து உங்களால் சர்ச் பண்ண முடியல. இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஈவன் JSON-க்குள்ளேயே போய் சர்ச் பண்ணலாம். ஒரு குளத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற JSON-ஐ அந்த JSON-ஐ வந்து நீங்கள் போய் சர்ச் பண்ணக்கூடிய பிஹேவியர்கள் வந்து இப்போ வந்து ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த என்னுடைய எக்ஸாம்பிளில் இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி சொன்னால், இது ஒரு கிளாஸ் உண்டு, இந்தளவு இன்ஃபர்மேஷனையும் வச்சுருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த டேட்டாவை வந்து கொண்டு போய் அப்படியே ஸ்டோர் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்டை பேர்ந்து வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இதை திருப்பி லோட் பண்ணலாம். இது வந்து இந்த பைனரி ஃபார்மேட்லேயே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்கிறதால வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களோட கிளாஸுகள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு வேர்ஷனில் இருந்து இன்னொரு வேர்ஷனுக்கு போகலாம் வந்து இந்த டேட்டா மைக்ரேட் பண்ணுறதுகள் அதுகளில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸில். அதால் தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாட் ரியலி இன் ஒரு பெரிய அளவில் வந்து இது இப்போ யூஸ் பண்ணல. சில இன்ஸ்டன்ஸில் வந்து ஸ்டில் பாவிக்கணும். ஆனால் இந்த ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் டேட்டா பேஸுன்ற அடுத்த லெவல் தான் MongoDB வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, நினைக்கிறேன் மேபி ஒரு 2-3 ஜெனரேஷன் இதில் இருந்து வெளியில் வந்தது தான் JSON. இதை பைனரியில் வந்து அட்ரிபியூட் கிளாஸை ஸ்டோர் பண்ணாமல் MongoDB என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னால், இதை வந்து JSON ஃபார்மேட்டில் இருந்து
பைனரி ஃபார்மேட் ஜேசோனின்ற பைனரி வேர்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணது டேட்டா பேஸுக்கு உள்ளுக்குள்ளே. அப்போ அதால் என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சேன்னா ஜேசோன் ஒரு ஸ்டாண்டர்ட் இண்டிபெண்ட் ஃபார்மேட்ன்றதால் வந்து உங்களால் நீங்கள் வேர்ஷன்கள் அப்கிரேட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாலும் வந்து சொன்னால் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அதில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஜெம்ஸ்டோன்ன்றது ஒரு வெரி பாப்புலர் டேட்டா பேஸாக இருந்தது ஸ்மால் டாக்கில். ஸ்மால் டாக் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜெம்ஸ்டோன் வந்து ஆப்ஜெக்ட் இந்த ODBMS. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட். ஈவன் இந்த ஸ்மால் டாக் லாங்குவேஜும் வந்து ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ். இன்று வரைக்கும் இருக்கிற லாங்குவேஜஸில் வந்து ஸ்மால் டாக் ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இதுதான் ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் என்ன லிட்ரலாக எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் எல்லாமே ஆப்ஜெக்ட் இன்டர்னலி. ஓகே, நோ எஸ்கியூஎல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒன்றில் நாட் ஓன்லி எஸ்கியூஎல், சில பேர் வந்து நியூ எஸ்கியூஎல்னு சொல்லியும் சொல்லுவேன். இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நோ எஸ்கியூஎல் வந்து தேர் ஓன் ஃபோர்ஸ் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இது கடைசியில் காட்டுறேன் இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்ண்டா என்னண்டு. இப்போ அந்த RDBMS தெரியாத ஆக்களுக்கு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் இதை பற்றி சொல்கிறேன். நோ எஸ்கியூஎல் வந்து மோஸ்ட்லி வந்து ஓப்பன் சோர்ஸ். இந்த நோ எஸ்கியூஎல் கான்செப்டும் நோ எஸ்கியூஎல் அண்ட் அந்த டேட்டா பேஸஸ் வந்து உண்மையில் வந்து வர தொடங்கினது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா லாஸ்ட் ஒரு 13 to 15 இயர்ஸ் தான் மேக்ஸிமம். இது இந்த சிஸ்டமே வந்து வர வேண்டி வந்தது என்னத்தாலேன்னு சொல்லி சொன்னால் முந்தின டேட்டா பேஸுகளுக்கு வந்து நீங்கள் யூசர்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 1000 யூசர்ஸ் வந்ததில்லை, 1000, 2000, 3000 சொல்லி. இப்போ ஒரு கம்பெனி உண்டு மைக்ரோசாஃப்ட் மாதிரி என்று சொல்லி சொன்னால் ஒரு 30,000 எம்ப்ளாயீஸ் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் 20,000, 30,000 அவை மட்டும்தான் பாவிப்பினம் ஒரு டேட்டா பேஸை மேக்ஸிமம். இந்த இன்டர்நெட் இப்போ ஃபேஸ்புக், லிங்க்டின் அப்படி அவைகள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவன் யூசர்ஸ் வந்து இப்போ 200 மில்லியன் 300 மில்லியன் சொல்லி போகேக்குள்ள வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் RDBMS வந்து ஸ்கேல் பண்ண இல்லாமல் இருந்தது அவ்வளவு யூசர்ஸுக்கு. அதால் தான் இப்படி ஒரு ப்ராடக்டோட டேட்டா பேஸை வந்து கொண்டு வர்றதுக்காக இதண்டது. அப்போ முதலாவது நோ எஸ்கியூஎல் வந்து ஐ திங்க் கூகுளுக்கு உள்ளுக்குள்ளே வந்தது. ஆனால் அவன் வந்து அதை வெளியில் விட இல்லை. லிங்க்டின் தான் முதலாவதை ஓப்பன் சோர்ஸ் ஆக்கினது கவுச் டிபி என்ற டேட்டா பேஸை. அது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா அதுதான் அந்த முதலாவது நோ எஸ்கியூஎல் வெர்ஷன். அதுக்கு பிறகு தான் MongoDB வந்து வந்தது. MongoDB ரெண்டும் ஆல்மோஸ்ட் த சேம் டைம் ஸ்டார்ட் பண்ணது. வெரி சிம்பிளிசிட்டி ஆஃப் த டிசைன். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களை ஜேசோனை ஸ்டோர் பண்ண விடுது. And then horizontally scalable. Normally எல்லா நோ எஸ்கியூஎலும் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் தம் ஹொரிசான்டலி ஸ்கேலபிள். என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா நோ எஸ்கியூஎலும் வந்து தே டென்ட் டு சப்போர்ட் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர் பேஸ். அப்போ 100 மில்லியன் 200 மில்லியன் என்று சொல்லி யூசர்ஸ் வர்றேன்னு சொல்லி சொன்னால் உங்களால் வேர்டிக்கல் ஸ்கேலிங் வந்து செய்ய இயலாது. அப்போ ஹொரிசான்டல் ஸ்கேலிங் வந்து தேவை. வேர்டிக்கல் ஸ்கேலிங்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு ஆள் கேட்டது இருக்குது. அப்போ நான் கொஞ்சம் கூட இதுன்றேன். இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் சர்வர் வந்து உங்களுக்கு 4 GB என்று சொல்லி சொன்னால் வேர்டிக்கல் ஸ்கேலிங்கில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 256 GB உங்களோட மெமரியை வந்து கூட்டுறீங்க. இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் 64 CPU ஆட் பண்ணுறீங்களா. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரே சர்வர் தான், ஆனால் இது என்ற பவர் வந்து சரியாக கூடுது. அதுதான் வேர்டிக்கல் ஸ்கேலிங். ஹொரிசான்டல் ஸ்கேலிங்கில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சேம் சர்வர் சேம் மெஷின் வந்து ஒன்றுக்கு பதிலாக 4, 5 சில வேளையில் 1000 சர்வரும் இருக்கலாம் ஒரு கம்பெனியில். நோ எஸ்கியூஎல்ல வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வேர்டிக்கல் ஸ்கேலிங் வந்து பெருசாக ப்ரிஃபர்டு இல்லை. பட் ஸ்டில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இதையும் செய்யலாம். ஹொரிசான்டல் ஸ்கேலிங் வந்து ப்ரிஃபர்டு. இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஸ்கீமா லெஸ் ஸோ ஸ்கீமா ஃப்ரீ. இந்த இதுகின்ற எக்ஸாக்ட் மீனிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்கீமா லெஸ் அல்லது ஸ்கீமா ஃப்ரீன்னு சொல்லி சொன்னால்
ஸ்கீமான்றது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு டேபிளில் அல்லது ஒரு என்டிட்டியில் எத்தனை ஃபீல்டு அல்லது எத்தனை அட்ரிபியூட்ஸை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களாண்டா. அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எக்ஸாம்பிளில் கான்டாக்ட் 1 இருக்குது. அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் சேவ் பண்ணுறேன். கான்டாக்ட் 2ல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் அதை விட ஏஜையும் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து இப்போ மோங்கோ டிபியில் வந்து நீங்கள் எதை சேவ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்றுமே டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஆர்டிபிஎம்எஸ்ன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இதை ஸ்டோர் பண்ண வரைக்குள்ள வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஏஜை ரிஜெக்ட் பண்ண. ஏன்னா நீங்கள் ஏஜை வந்து முதல் அந்த ஸ்கீமால் சொல்ல இல்லையாண்டு. ஆனால் இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த வேலிடேஷன் இல்லாதால் வந்து உங்களை என்னவும் போட விடும். அதே மாதிரி கான்டாக்ட் 3ல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் இப்போ நான் சிட்டியும் கண்ட்ரியும் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதில் நீங்கள் முதலாவது அப்ளிகேஷன் எழுதியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் மட்டும்தான் காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த டேட்டா போட்டதுக்கு பிறகும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட முதலாவது அப்ளிகேஷன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும். அது கிராஷ் பண்ணாது, அதை ஒன்றுமே செய்யாது. என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் இதுலேயும் இருக்குது. அப்போ உங்களோட வேர்ஷனுகள் வந்து அப்போ அப்கிரேட் பண்ணுறது எல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போய்க்குள்ள அப்ளிகேஷன் வந்து தொடர்ந்து புது ஸ்கீமாவோடையும் வேலை செய்யும். அதுதான் இது ஒன் ஆஃப் த பிக் அட்வான்டேஜ். ஸ்ட்ரக்சர் வந்து டைனமிக்கலி ஆட் பண்ணது. தேர் இஸ் நோ நீட் டு மாடிஃபை ஸ்ட்ரக்சர். என்னென்னு சொல்லி சொன்னால் நான் நோ நீட் டு மாடிஃபைன்னு சொல்லி சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் கொடுக்கவே இல்லை. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு ஸ்ட்ரக்சருமே நீங்கள் டிஃபைன் பண்ண இல்லை. நீங்கள் வந்து கலெக்ஷன் போட்டு அந்த கலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து ஸ்டோர் பண்ணி கொண்டு பாருங்க. அதே நேரம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதபடியால் இப்போ ஏஜை வந்து இதில் வந்து 25 சொல்லி ஒரு நம்பரை சேவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கல என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்குது ஏஜ் 153. அப்போ இதில் பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஒன்று எழுதியிருக்கிறீங்க. யூ வாண்ட் ஃபைண்ட் அவுட் எவ்ரி ஒன் அபவ் ஏஜ் 50 என்று சொல்லி சொன்னால் நீங்கள் 50 வயதுக்கு மேலே இருக்கிறார்கள் எல்லாரையும் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த ஆளை வந்து பிக் பண்ணாது. என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து நம்பர் இல்லை. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நம்பர் கம்பேரிசன் வந்து ஒர்க் பண்ணாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த டேட்டா டைப் வந்து வேறு பண்ணுறதால இந்த பிரச்சனை இருக்குது. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இந்த ஏஜ் வந்து இன்டீஜராக அல்லது நம்பராக இருக்கணுமென்று எதிர்பார்க்குமென்று சொல்லி சொன்னால் உங்களுடைய நீங்கள் ஸ்டோர் பண்ணி இருக்கிறது டேட்டா பேஸில் வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கிராஷ் பண்ணும். நீங்கள் சரியாக அப்ளிகேஷனை எழுதி இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய இந்த கேஸை வந்து கண்ட உடனே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது நம்பருக்கு பதிலாக ஸ்ட்ரிங்காக கண்ட உடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அநேகமாக கிராஷ் பண்ணும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்கீமா ஒன் ரைட் அண்ட் ஸ்கீமா ஒன் ரீட் இது இன்னொரு டேர்ம் ஒன்று நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்கீமா ஒன் ரைட் வேர்சஸ் ஸ்கீமா ஒன் ரீட். ஸ்கீமா ஒன் ரைட்ன்னு சொல்லி சொன்னேன்னுண்டா எல்லா ஆர்டிபிஎம்எஸ் வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தே ஃபோர்ஸ் ஸ்கீமா ஒன் ரைட். அப்போ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்குள்ள அல்லது அப்டேட் பண்ணிக்குள்ள வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டா டைப் வந்து மேட்ச் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்கீமா ஒன்றை க்ரியேட் பண்ணியிருப்பீங்களா என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த கான்டாக்டுக்கு வந்து நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ்ன்னு சொல்லி சொன்னால் இப்போ ரிலேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங், லாஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங், ஏஜ் வந்து நம்பர், சிட்டி வந்து ஸ்ட்ரிங், கண்ட்ரி வந்து ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த டேட்டாவை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண இல்லாத என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்குள்ளேயே அல்லது அப்டேட் பண்ணிக்குள்ள இது வந்து எரரை தரும். உங்களுக்கு எரரை சொல்லும் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டா டைப் வந்து மிஸ்ஸிங்காண்டு.
அதே நேரம் இது ரிலேஷன்ஷிப்பையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணும். இன்னொரு கொஞ்சம் ஸ்லைடில் வந்து ஸ்கீமாவை பற்றி கதைக்க போகிறோம். அந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் இஆர் மாடல்னு சொல்லி. அப்போ இப்போ முதல் நாங்கள் பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. இப்போ கிளாஸ், டீச்சர், கிளாஸஸ் அண்ட் தென் தேர் இஸ் அ லிங்க் டேபிள் வந்து அதை ரெண்டையும் லிங்க் பண்ணினது. அப்படி ஒரு சினாரியோண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு டீச்சரை அசைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ரிலேஷன்ஷிப்பின் படி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட டீச்சர் வந்து இருக்க வேணும். இல்லாத ஒரு டீச்சரை நீங்கள் ஒரு கிளாஸுக்கு அசைன் பண்ண இயலாது. அந்த அசைன் பண்ணிக்கல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி சொன்னால் எகெயின் அது வந்து உங்களை விடாது இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் டீச்சருடைய ஐடி 150ன்றீங்க, ஆனால் உங்கள்கிட்ட டீச்சர் 150 என்ற ஒரு ரெக்கார்டு இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரிலேஷனல் டேட்டா பேஸில் வந்து இட் வில் த்ரோ அன் எரர். டேட்டா வந்து ஓன்லி ஸ்டோர்டு எல்லா கண்டிஷன்களும் வந்து மீட் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணப்படாது. நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரைட் பண்ணைக்குள்ள வேலிடேட் பண்ணாது மோஸ்ட் ஆஃப் த டைம். நான் அதை வந்து சொல்ல போகிறேன் என்னென்னா ஆப்ஷனல். மோங்கோடிபியில் நாங்கள் பிறகு பார்ப்போம் என்னென்று வந்து இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மாதிரி ஸ்கீமாவை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம். மோங்கோடிபிலையும் ரிலேஷன்ஷிப்பை ஃபோர்ஸ் பண்ணலாது, ஆனால் உங்களோட டேட்டா டைப்ஸை வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு டேட்டா டைப் வந்து இப்போ ஏஜ் வந்து நம்பராக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபியில் நீங்கள் செட்டப் பண்ணலாம். என்னென்னு சொல்லி சொன்னால் ஏஜ் வந்து நம்பராக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணாண்டு, இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை எரரை தரும். ஆனால் காமன்லி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்கீமா வந்து ஃபோர்ஸ் பண்ணாது நார்மலி. அப்போ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணினதுக்கு பிறகு வந்து நீங்கள் டேட்டாவை வேலிடேட் பண்ண வேணும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்ளிகேஷன் எழுதியக்குள்ள வந்து இதை ஹேண்டில் பண்ண வேணும். இப்படியான கேஸுகளை ஏஜ் வந்து ஸ்ட்ரிங்கில் இருந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் கிராஷ் பண்ணுறதை விட அதே ஒரு வடிவான ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உண்டு, எரர் மெசேஜ் உண்டா கொடுக்க வேணும். அதை வந்து நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதை தான் சொல்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் ஸ்கீமா ஒன் ரீட். என்னென்னா நீங்கள் ரீட் பண்ணினா பிறகு இந்த ஸ்கீமாவை வேலிடேட் பண்ணணும். நீங்கள் வேலிடேட் பண்ணுறது வந்து உங்களோட அப்ளிகேஷன் லெவலில் ஹேண்டில் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி இதில் வந்து நோ எஸ்கியூஎல் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களோட கிளையண்ட் வந்து இந்த இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி வந்து வருது எங்கேன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு சர்வருக்கு மேலே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் தான் இந்த இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி வருது. அதை விட வந்து என்ன சொல்லி சொன்னால் ஒரு சர்வர்ன்னு சொல்லி சொன்னாலும் மெமரி வேர்சஸ் ஹார்ட் டிஸ்க் சில வேளையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட செட்டிங்கை பொறுத்து கன்ஃபிகுரேஷனை பொறுத்து டேட்டா பேஸ் மெமரிக்கு அந்த இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வருகுதுன்னா அது மெமரியில் பார்த்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு எழுதுறதுக்கு முதலே சொல்லிடும் ஓகே யூ கேன் கோன்ட்டு சொல்லி நான் சேவ் பண்ணிட்டேன்னு பேர்ந்து தான் அது இவென்ச்சுவலி உங்களோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணப்படும். இதில் வந்து இப்போ மோர் தேன் ஒன் சர்வர்ன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும் என்றால் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனோ உங்களோட ஆப் வந்து வெப்சைட்டோ ஆப் வந்து ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து இதுவே இந்த சர்வர் வந்து ப்ரைமரி சர்வர் முதலாவது சர்வர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் ஓகே நீங்கள் தந்த டேட்டா வந்து நான் ஏற்கனவே சேவ் பண்ணிட்டேன்ண்டு. ஆனால் அது இங்கே மட்டும்தான் சேவ் பண்ணியிருக்குது. பேர்ந்து கொஞ்சத்தால் வந்து இங்கே சொல்லும் ஓகே இந்த அப்டேட் இருக்குது இந்த அப்டேட் இருக்குதுன்னு சொல்லி இவ ரெண்டு பேருக்கும் சொல்லும். இதுதான் இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல தான் எழுதி இருக்குது, மற்ற இடங்களுக்கு எழுத இல்லை, மற்ற இடங்களுக்கு இவென்ச்சுவலி எழுதப்படும் லேட்டர் ஆன். அதுக்கு ரெண்டுக்கும் இடையில் வந்து சில வேளையில் மில்லி செகண்ட்ஸ் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், சில வேளையில் வந்து கூட செகண்ட்ஸாக இருக்கலாம். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அநேகமான டேட்டா பேஸ் இப்போ மோங்கோடிபி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதை கன்ஃபிகர் பண்ணக்கூடியதாக வச்சுருக்குது. அதை சொல்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரைட் கன்சர்ன்னு சொல்லி. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுக்கு எழுதைக்குள்ள சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னால் எனக்கு ரைட் கன்சர்ன் வந்து மெஜாரிட்டி வேணுமென்று சொல்லி
இவர் என்ன செய்வார்ன்னு சொல்லிச்சுன்னா இந்த ப்ரைமரி சர்வர் வந்து தனக்கும் எழுதி போட்டு இன்னும் ஒரு சர்வருக்கு எழுதினதுக்கு பிறகு தான் மெசேஜை தருவர் வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா ஓகே நான் இந்த டேட்டாவை எழுதிட்டேன்ண்டு. மெஜாரிட்டி மீன்ஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா இப்போ 3 சர்வர் இருக்கைக்குள்ள வந்து 2 சர்வருக்கு எழுதி இருக்குது. அப்போ இந்த சர்வருக்கு எது நடந்ததுன்னு சொல்லிச்சேன்னா தற்செயலாக எலக்ட்ரிசிட்டி போயோ அல்லது இதில் ஏதாவது ஹார்ட்வேர் ப்ராப்ளம் வந்து திடீரென்று நின்றுதுன்னு சொல்லி சொன்னாலும் அதே சேம் டேட்டா இதில் இருக்கும் இந்த ரைட் கன்சர்ன் மெஜாரிட்டி என்றால். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் இதில் எழுதிட்டீங்க இதுக்கு, ஆனால் இதுக்கு எழுதின கையோட இந்த சர்வர் வந்து ஏதாவது பிரச்சனையோட வந்துட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த டேட்டா வந்து இது ரெண்டுலையும் இருக்காது நீங்கள் எழுதின டேட்டா. அப்போ இதில் வந்து நாங்கள் முதல் டிரைவர்ன்ட்டு பார்த்துனாங்க. இப்போ ஒரு டிரைவர் தான் இந்த ப்ரைமரி சர்வரோட கான்டாக்ட் பண்ணும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட ரைட் கன்சர்ன் மெஜாரிட்டின்னு சொல்லி சொன்னால் எழுத சொல்லிக்குள்ள வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் முதல் இவர் தன்னுடைய இதில் எழுதுவர் பேந்து இன்னொரு சர்வருக்கு ரிப்ளிகேட் பண்ணி போட்டு பேந்து தான் இந்த ரெஸ்பான்ஸை திருப்பி கொடுக்கும். ரெஸ்பான்ஸை கொடுத்ததுக்கு பிறகு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அடுத்த செகண்டரிக்கு போய் ரைட் பண்ணும். ஓகே, இதுதான் இந்த இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி. ஓகே, இதில் வந்து இது வந்து மற்றது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா சிங்கிள் மாஸ்டர் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. சிங்கிள் மாஸ்டரில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு ப்ரைமரி இருக்குது, மற்றது எல்லாம் வந்து செகண்டரி. செகண்டரி 2 நீங்கள் கணக்காகவும் போடலாம். ஐ திங்க் MongoDB இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 15 வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து இதண்டலாம். ஆனால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரைட் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரைமரிக்கு மட்டும்தான் ரைட் பண்ணலாம். ரீட் பண்ணுறதை வந்து வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் செகண்டரியில் வந்து ரீட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் செகண்டரியில் ரீட் பண்ணிக்கலாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தேர் இஸ் நோ கேரண்டி உங்கள்கிட்ட வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுன்றது வந்து கேரண்டி இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இது வந்து இப்போ ஈவன் நீங்கள் மெஜாரிட்டின்னு போட்டிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் முதலாவது ஸ்லைடில் பார்த்த மாதிரி இது மெஜாரிட்டிலேயும் 2 தான் செய்யும். அப்போ நீங்கள் இதில் ரீட் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட அந்த லேட்டஸ்ட் டேட்டா இருக்காது. ஆனால் அந்த லேட்டஸ்ட் டேட்டா இருக்காதுன்ட்டு சொல்லி சொல்கிறதான் இது ஒரு செகண்டுக்குள்ளே வந்து எல்லாம் சிங்க் ஆகிடும். பட் தேர் இஸ் நோ கேரண்டி நீங்கள் கால் பண்ணைக்குள்ளே வந்து ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தான்னு சொல்லி சொன்னேன். மல்டிபிள் மாஸ்டர்ன்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து எல்லாமே வந்து ப்ரைமரியாக இருக்குது. சில வேளையில் வந்து 2 ப்ரைமரி 2 செகண்டரி அப்படி இருக்கலாம். இதில் வந்து நான் எடுத்துருக்கிற சினாரியோ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மல்டிபிள் ப்ரைமரி. மல்டிபிள் ப்ரைமரியில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இது எழுதிச்சுன்னு சொல்லி சொன்னால் இப்போ உங்களோட கிளையண்ட் வந்து இந்த சர்வருக்கு ப்ரைமரியாக பாவிச்சு இந்த சர்வரில் டேட்டாவை எழுதிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த டேட்டா வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பேந்து வந்து இந்த ப்ரைமரிகளுக்கும் போகும், இந்த மெஷின்களுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ண. நீங்கள் இன்னொரு கிளையண்ட் வந்து மற்ற ப்ரைமரிக்கு எழுதுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரைமரியில் எழுதினதுக்கு பிறகு வந்து பேந்து வந்து டேட்டா வந்து மற்ற இடங்களுக்கு போகும். இப்போ ஒரே டேட்டா வந்து 2 இடத்துல மாடிஃபை பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வந்து நடக்கும். அநேகமாக வந்து கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கடைசியாக எழுதின டேட்டா வந்து இட் வில் வின். அப்போ கடைசியாக எழுதின டேட்டா வந்து ஓவர் ரைட் பண்ணும் மற்றதுகளை. NoSQL வந்து MongoDB வந்து டாக்குமெண்ட் ஓரியன்ட் கீ வேல்யூ டேட்டா பேஸும் இருக்குது. கீ வேல்யூ டேட்டா பேஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தனியாக ஒரு கீயும் ஒரு வேல்யூவையும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ ஒரு கீக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரிங்கோண்ட வந்து வேல்யூண்ட ஸ்டோர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த கீயை யூஸ் பண்ணி வந்து இந்த வேல்யூவை எடுக்கலாம். இது டாக்குமெண்ட் மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்ட்டு சொல்லி ஸ்டோர் பண்ணாமல் என்னென்று இது ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் கான்டாக்ட் 1 போட்டு அந்த முழு ஜேசோனையும் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவீங்க. இந்த கீ வேல்யூவில் வந்து அப்போ என்னென்னா ஒரு கீக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஸ்ட்ரிங்கோண்ட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க. அது அந்த டேட்டா டைப்பும் வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு நீங்கள் அதில்
இந்த கீ வேல்யூ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு வந்து பாவிக்கிறது. அநேகமாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கீ வேல்யூ பாவிக்கிறது வந்து இப்போ செஷன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் உண்டு, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட இமெயில் கிளையண்ட் எடுங்க, ஜிமெயில்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒருக்கா லாகின் பண்ணுறீங்க. அதுக்கு பிறகு வந்து என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு காலம் வந்து உங்களோட இமெயில் ஒவ்வொரு மெயிலாக போய் நீங்கள் பார்க்கல வந்து ஒவ்வொரு தரமும் நீங்கள் பார்க்கல நீங்கள் லாகின் பண்ணுறீல்ல. முதலாவது தரம் நீங்கள் லாகின் பண்ணிக்கல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் பேக்கெண்டில் அப்ளிகேஷன் வந்து ஒரு செஷன் ஒன்றை க்ரியேட் பண்ணும். செஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த செஷனுக்கு ஒரு யூனிக் ஐடி ஒன்றை கொடுக்கும். அந்த ஐடிக்கு உள்ளுக்குள்ளே வந்து உங்களோட முழு டீட்டெயிலும் இருக்கும். யார் லாகின் பண்ணினது, எங்கே எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வாரீங்கன்னு சொல்லி. அப்போ அதுகளை வச்சு தான் அது அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கொள்ளும். என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒருக்கா லாகின் பண்ணிவிட்டு ஒருக்கா இந்தியாவில் இருக்கிறீங்க, இன்னொருக்கா யூஎஸ்லேன்னு சொல்லிச்சுன்னா மேபி சம்படி இஸ் ட்ரைங் டு ஹேக்ன்னு சொல்லி அது சில வேளையில் திருப்பி வந்து ஒத்தன்டிகேஷனை கேட்கும், பாஸ்வேர்டை திருப்பி போட சொல்லி. அந்த செஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய அந்த கீயை கண்ட உடனே உங்களோட முழு இன்ஃபர்மேஷனையும் போய் எடுக்கணும். அப்போ அந்த கீயை மட்டும் பாவிச்சு எடுக்கலாம். அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ நீங்கள் மோங்கோடிபி பாவிச்சிங்கன்றாலும் அநேகமான அப்ளிகேஷன் கேஸில் வந்து என்னென்னா ரீடிஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேரை பாவிப்பினம் டேட்டா பேஸை இந்த கீ வேல்யூவை ஸ்டோர் பண்ணி எடுக்கிறதுக்கு இது சரியான ஃபாஸ்ட்டாக இருக்கும். மோங்கோடிபியிலும் பார்க்க இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சின்ன அளவில் மட்டும்தான் செய்யும். ஏன்னா கீ ஸ்டோர் பண்ண உங்களோட வேல்யூ எடுத்து தரும், தட்ஸ் இட். ஆனால் இதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னால் லேக் ஆஃப் அட்வான்ஸ்ட் குவேரி. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்களை பார்க்கணுமென்று சொல்லி சொன்னால் வந்துன்னா இங்கே இண்டெக்ஸிங் செய்கிறதுகள் இருக்காது. அப்போ அந்த ஃபீச்சர்ஸ்கள் இல்லாதால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து அதை செய்ய இல்லாமல் இருக்கும். அப்படியான அட்வான்ஸ்ட் குவேரிஸ் வந்து லேக் ஆஃப் அக்ரிகேஷன் ஆல்சோ. இதுவும் வந்து அக்ரிகேஷன் அனலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் செய்யணுமென்று சொல்லிச்சுன்னா உங்களால் செய்ய இல்லாது, அதுவும் இட் லேக்ஸ். இதுக்கு சாம்பிள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ரியாக்ட்னு ஒன்று இருக்குது, ரீடேஸ், கவுச் பேஸ், மெம்கேஷ், இதுகள் வந்து சாம்பிள் டேட்டா பேஸஸ். இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இவை வந்து கீ வேல்யூ பேஸ்ட் டேட்டா பேஸ். இப்போ பிஹெச்பியில் நீங்கள் அப்ளிகேஷன் எழுதுறீங்களோ ஒரு வெப்சைட் எழுதுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெம்கேஷ் வந்து ஒரு பாப்புலர் டேட்டா பேஸ். இந்த மெம்கேஷ் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த செஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாவிக்கிறது. அதே நேரம் நீங்கள் கேஷிங்குக்கும் பாவிக்கலாம். மற்றது வந்து இன்னொரு வகையான NoSQL வந்து டாக்குமெண்ட் டேட்டா பேஸ். அப்போ இந்த டாக்குமெண்ட் டேட்டா பேஸில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா இப்படி வந்து ஒரு ஃபுல் டேட்டாவை வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க. இது நாங்கள் பார்த்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். அட்வான்ஸ்ட் குவேரி சப்போர்ட் இருக்குது, அக்ரிகேஷன் சப்போர்ட், அனலிட்டிக்ஸ் அதுகள் எல்லாம் இருக்குது. இது வந்து என்ன சொல்லிச்சுன்னா மோங்கோடிபி வந்து இப்படியானது. கவுச் டிபின்னு சொல்லி இன்னொரு டேட்டா பேஸ் இருக்குது, அதுவும் சப்போர்ட் பண்ணுது. காஸ்மோஸ் டிபி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து அஷ்யூர் மைக்ரோசாஃப்டின் க்ளவுடில் இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து டேட்டா பேஸ் வந்து காஸ்மோஸ் டேட்டா பேஸ் டிபி. டாக்குமெண்ட் டிபி வந்து AWSல ரன் பண்ணுது. அப்போ ஒரு நன்மை என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் படிக்க போகிற கிளாஸில் வந்து மோங்கோடிபி தான் பார்க்குறோம். ஆனால் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபி நாங்கள் படித்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த காஸ்மோஸும் டாக்குமெண்ட் டிபியும் உங்களுக்கு விளங்கின மாதிரி. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு 70% ஆஃப் மோங்கோடிபியை வந்து இந்த காஸ்மோஸும் டாக்குமெண்ட் டிபியும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதே நேரம் ஒரு நன்மை என்னென்னு சொல்லி சொன்னால் காஸ்மோஸும் டாக்குமெண்ட் டிபியும் மோங்கோடிபின்ற பேக்கெண்ட் ஏபிஐயை வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் உண்டா மோங்கோடிபிக்கு எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னால் அதே சேம் அப்ளிகேஷன் வந்து காஸ்மோஸுக்குலேயும் வேலை செய்யும், டாக்குமெண்ட் டிபிலையும் வேலை செய்யும். சில ஃபீச்சர்ஸ் வந்து காஸ்மோஸ்லேயும் டாக்குமெண்ட் டிபிலையும் இல்லை. நாங்கள் வேணுமென்று சொல்லிச்சோன்னா பேருந்து ஒரு கிளாஸ் ஒன்றில் நான் இது மோங்கோடிபியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த வித்தியாசத்தை வந்து காட்டலாம். அடுத்த இன்னொரு வகையான டேட்டா பேஸ் இருக்குது, கிராஃப் டேட்டா பேஸ். யாரோரால் முதல் வந்து கொஷின் கேட்ட ஞாபகம் இருக்குது. கிராஃப் டேட்டா பேஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது சரியான வித்தியாசம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபி
ரிலேஷனல் டேட்டாபேஸ் அதுகளில் இருந்து இது சரியான வித்தியாசம். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஒரு என்டிட்டி டைப் ஒன்று இருக்கும். என்டிட்டி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு பர்சன் அல்லது ஒரு பிளேஸ் அல்லது ஒரு திங். இப்போ சிம்பிளாக நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், ஒரு பர்சன் ஒன்று எடுப்போம். அந்த பர்சனுக்கு வந்து எத்தனை பேரை தெரியுமென்று சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த ஒரு பர்சனுக்கு வந்து திஸ் பர்சன் நோஸ் இந்த பர்சனையும். அப்போ இதில் வந்து 2 பேரை இந்த ஆளுக்கு தெரியும். இந்த ஆளுக்கு வந்து இந்த ஆளை தெரியும். இங்கே இந்த நோட் இப்போ நோட் 3க்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நோட் 4, நோட் 6, நோட் 5 தெரியும். இது நீங்கள் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க திங்க் பண்ணுறதுக்கு லிங்க்டின். இப்போ லிங்க்டின் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கான்டாக்ட்ஸையும் ஸ்டோர் பண்ணுது. பேர்ந்து என்ற ஃப்ரெண்ட்ஸ் அவன்ற ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நோட் 6க்கு வந்து நோட் 1 தெரியும், நோட் 1க்கு நோட் 3 தெரியும். சரி, அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல், இது வந்து செகண்ட் லெவல். அப்போ அதுதான் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நோட் 3க்கு வந்து நோட் 7 தெரியாது. நோட் 7 தெரியும் என்னென்னு சொல்லி சொன்னால் நோட் 4க்குள்ளால் இந்த செகண்ட் லெவல் ரிலேஷன்ஷிப், தேர்ட் லெவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி இது இப்படிப்பட்ட டேட்டா பேஸ் தான் லிங்க்டின் மாதிரி. லிங்க்டின் மட்டும் இல்லை, ஈவன் ஃபேஸ்புக்கும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கிராஃப் டேட்டா பேஸ் வந்து பாவிக்கிறது. இது வந்து நோட்ஸ் அண்ட் தென் தேர் ரிலேஷன்ஷிப். ഇതൊരു ആസിഡ് சொல்லி அட்டோமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன் அண்ட் டியூரபிலிட்டி. இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து இதைத்தான் கேரண்டி பண்ணுறது. என்னென்னு சொல்லி சொன்னால் அட்டோமிசிட்டி கேரண்டீஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ரீட்டட் ஆஸ் அ சிங்கிள் யூனிட் which either succeeds completely or fails completely. அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ சொல்லுங்க எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லுங்கள், இப்போ நான் வந்து என்னுடைய பேங்கில் இருந்து மெல்கோஸுக்கு காசு அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ $100 இந்த டிரான்சாக்ஷனில் வந்து $100 என்டி அக்கௌண்ட்டில் எடுத்துட்டு மெல்கோஸின் அக்கௌண்ட்டுக்கு போட வேணும். அப்போ இப்போ வந்து காசை எடுக்கிறதும் காசை போடுறதும் வந்து ஒரே டிரான்சாக்ஷனாக இருக்கணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், இப்போ காசை என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து வித்ட்ரா பண்ணினதுக்கு பிறகு உங்களோட சர்வர் வந்து ஏதாவது பழுதாகிடுதுன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய அமௌண்ட்டில் காசை மிஸ் பண்ணும். ஆனால் அந்த காசு வந்து மெல்கோஸின்டையில் இருக்காது. அப்போ அந்த $100 வந்து எங்கேயோ போய் நிற்கும். என்ன அதைத்தான் சொல்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லி. அந்த டிரான்சாக்ஷனில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எடுக்கிறதும் சேவ் பண்ணுறதும் ஒரே டிரான்சாக்ஷனாக இருக்கணும். ரெண்டும் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் தான் அது சக்ஸஸ்ஃபுல். இல்லைன்னு சொல்லி சொன்னால் முழுக்கலும் ஃபெயில் பண்ணணும். கன்சிஸ்டன்சி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இட் கேரண்டீஸ் ஈச் டேட்டா வந்து வேலிட் அக்கார்டிங் டு ஆல் த ரூல்ஸ். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லி சொன்னால், இப்போ நேம்ன்னு சொல்லி சொன்னால் நேம் வந்து 30 கேரக்டர்ஸ் தான் இருக்கலாம். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி சொன்னால் அது வந்து கன்ஸ்ட்ரெயின். அப்போ நீங்கள் 50 கேரக்டரில் ஒரு பேரை சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஸ்டோர் பண்ண விடாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ரிலேஷன்ஷிப் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது கேரண்டி பண்ணணும். இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி, இப்போ ஒரு டீச்சர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த டீச்சரை வந்து கிளாஸுக்கு அசைன் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு. மற்றது டேட்டா டைப், இப்போ எந்தெந்த டேட்டா டைப் அதை மாதிரி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா ரூல்ஸும் வந்து கேரண்டி பண்ணினா மட்டும்தான் அதை வந்து இன்சர்ட் பண்ணும். ஐசோலேஷன் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் concurrent execution of transaction leaves the database in the same state. Incomplete transactions are not visible to the other transactions. அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஐசோலேஷன் வந்து என்னென்றால், இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டிலேருந்து $100 எடுத்து மெல்கோஸுக்கு அனுப்பிக்குள்ள
என்டையிலிருந்து $100 எடுத்ததுக்கு பிறகு இன்னும் மெல்கோசன்டையில் போட இல்லை காசு. அந்த இடைவெளிக்குள்ளே இன்னொரு அப்ளிகேஷன் வந்து என்ன என்ற பேங்க் பேலன்ஸ்ன்னு சொல்லி கேட்டால் அது பழைய பேலன்ஸை தான் காட்டும். அந்த $100 குறைச்சி இல்லை, $100 எடுக்கிறதுக்கு முதல் இருந்த பேலன்ஸை தான் காட்டும். அது வந்து ஐசோலேஷன்ன்றது என்னென்றால் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு அதுக்கு தெரியாது அங்கே இன்னொன்று நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. டியூரபிலிட்டி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் guarantees that once a transaction has been committed it will remain committed even in the case of a system failure. அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒராக்கிள் பேஸ்ட் ரிப்ளிகேஷன் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒராக்கிளில் வந்து ஒராக்கிளும் ரிப்ளிகேஷன் செய்கிறது they have something called as RAC என்று சொல்லி replication cluster ஒராக்கிள்ன்ற அதில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு சர்வரில் சேவ் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டேட்டாவை எல்லா சர்வருக்கும் வந்து அந்த டேட்டா சேவ் பண்ணிச்சுன்னா எல்லா சர்வர்லேயும் வந்து சேமாக தான் இருக்கும். அதை வந்து இது கேரண்டி பண்ணுது. ஆனால் ஒராக்கிள் ரேக் சர்வரை வந்து செட்டப் பண்ணுறதும் நியமன கஷ்டம் என்னென்னு சொல்லி சொன்னால் கணக்கு அலுவல்கள் வந்து நீங்கள் மேக் ஷோ பண்ணணும். பேஸ்ன்றது வந்து இது ஒரு வகையான சர்வர்ஸ். இது வந்து இப்போ RDBMSகள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஆசிட் ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது. பேஸ்ன்றது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதைத்தான் இது இவென்ச்சுவல் கன்சிஸ்டன்சி இந்த சிஸ்டத்தை தான் NoSQL சர்வர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. பேசிக்கலி அவைலபிள் என்னென்னு சொல்லி சொன்னால் பேசிக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் using all nodes of the database cluster but without any kind of consistency guarantee. என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பார்த்த மாதிரி ஒரு டேட்டா பேஸில் நீங்கள் சேவ் பண்ணிக்கல அடுத்த டேட்டா பேஸில் சில வேளையில் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணலாம். அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ரீட் பண்ணலாம், சில வேளையில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கேரண்டி வந்து இருக்காது. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா சில வேளையில் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறது வந்து இட் மே நாட் பி த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா சில வேளையில் கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் சில வேளையில் நீங்கள் ரீட் பண்ணின இன்ஃபர்மேஷன் சில வேளையில் மாறி போகலாம். சாஃப்ட் ஸ்டேட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வித்தவுட் கன்சிஸ்டன்சி கேரண்டி ஆஃப்டர் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் we only have some probability of knowing the state since it may not yet have converged. அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சியை தான் இது தொடர்ந்து வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா சாஃப்ட் ஸ்டேட்ன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் ரீட் பண்ணலாம் ஆனால் there is no guarantee. Eventual consistency, if the system is functioning எல்லாம் if we wait long enough after any given set of input we will eventually be able to know what the status of the data is. Okay, so any further reads will be consistent with our expectations. So அப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்னு சொல்லிச்சுன்னா முதல் இந்த சிஸ்டத்தை நீங்கள் பாவிக்கல வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களோட யூஸ் கேஸை வந்து சரியாக இருக்கணும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ நீங்கள் பேங்கில் பாவிக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து நாட் இனஃப் ஃபார் யூ. இப்படி நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்ற பேங்கில் எல்லோரும் கஸ்டமர்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பினா பேங்கை தவிர. என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் காசெல்லாம் வந்து சில வெள்ளை ஏடிஎம்மால் கூட காசெல்லாம் போய் கொண்டிருக்கும். இன்னொரு ஃபார்மேட் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஃபார்மேட்டை இன்னொரு மோட் ஆஃப் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் வந்து கேப் தியரம்னு சொல்லி கேப் தியரமில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா எவ்ரி ரீட் ரிசீவ்ஸ் த மோஸ்ட் ரீசன்ட் ரைட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இட் வில் த்ரோ அன் எரர். அப்போ இந்த இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட டேட்டா பேஸ்கள் வந்து கன்சிஸ்டன்சி இஸ் கேரண்டீடு. Availability வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் every request receives a non-error response without the guarantee that it contains the most recent write. இதில் வந்து அவைலபிலிட்டியில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால்
உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டும் ஃபெயில் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் வரணும், பட் வித்தவுட் த கேரண்டி தட் இட் கண்டெய்ன்ஸ் த மோஸ்ட் ரீசன்ட் ரைட். பார்ட்டிஷன் டாலரன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், a system continues to operate despite of arbitrary number of messages being dropped or delayed by the network between nodes. இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, பார்ட்டிஷன் டாலரன்ஸில் வந்து இப்போ நாங்கள் பார்த்த மாதிரி ஹொரிசாண்டலில் உங்களோட கணக்கு சர்வர்ஸ் இருக்குது என்ன. அப்போ கணக்கு சர்வர்ஸ் இருக்கைக்குள்ள வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா, சிஸ்டம் கண்டினியூஸ் டு ஆப்ரேட், பட் சில வேளையில் மெசேஜஸ் வந்து ட்ராப் பண்ணலாம். அப்போ உங்களோட ஒவ்வொரு பிஸ்னஸ் கேஸையும் பொறுத்து தான் நீங்கள் எந்த மோடை வந்து பாவிக்க போகிறீங்கன்றதை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ கணக்கு டேட்டா பேஸுகள் இருக்குது, ஒவ்வொரு டேட்டா பேஸுக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல அதை பாவிக்கலாம்ன்றது. மற்றது ரோ ஓரியன்ட் டேட்டா பேஸ். ரோ ஓரியன்ட் டேட்டா பேஸஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இவை வந்து ஒவ்வொரு ரோவையும் ஸ்டோர் பண்ணும் டுகெதர். அப்போ ஒரு இப்போ நீங்கள் டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு ரோவும் வந்து ஒன்றை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்படிப்பட்ட டேட்டா பேஸ் தான் நீங்கள் நார்மலி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் டே டு டே பிஸ்னஸுக்கு வந்து பாவிப்பீங்க. என்னடா இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் தனியாக ஃபர்ஸ்ட் நேமை அல்லது லாஸ்ட் நேமை மட்டும் பார்க்க மாட்டீங்கள. என்ன நீங்கள் பார்ப்பீங்களன்னு சொல்லி சொன்னால் ஃபுல் இன்ஃபர்மேஷன், என்ன அட்ரஸ், என்ன மொபைல் நம்பர், த ஹோல் இன்ஃபர்மேஷன் யூ வாண்ட் டு see. அப்போ இப்போ இதில் டீச்சர்ஸ் நீங்கள் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் டீச்சரை பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷனும் தேவை. ஸ்டோர் பண்ணியிருக்கேக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நார்மலி வந்து இந்த ஆர்டிபிஎம்எஸ்கள் ரோ ஓரியன்டாக ஸ்டோர் பண்ணிக்குள்ள நீங்கள் பைத்தானில் டூப்புள்னு சொல்லி ஒன்று பார்த்துனீங்களா. என்ன அந்த டூப்புளில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து கொமா செப்பரேட்டடாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒராக்கிள் வந்து இந்த டூப்பிள் ஃபார்மேட்டில் தான் இன்டர்னலி உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறது. பேருந்து இந்த டூப்பில் எடுத்து இருக்கிற ஸ்கீமாவை அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்ஸை தரேன். இது வந்து ரோ ஓரியன்ட் ஸ்டோரேஜ். அப்போ அநேகமான ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து இதைத்தான் செய்கிறது. சில ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து கொலம் ஓரியன்ட். கொலம் ஓரியன்ட்டை வந்து கொலம்னு டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து ஒவ்வொரு கொலத்தின் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரே அடியாக ஸ்டோர் பண்ணியிருக்கான். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த சேலரி என்று சொல்லி சொன்னால், இந்த சேலரி ஃபீல்டு மட்டும், சேலரின்ற ஒவ்வொரு மட்டும் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கான். அடுத்ததில் வந்து அடுத்த கொலம் இருக்குது. என்ன ஆர்டரில் உங்களோட ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அந்த ஆர்டரில் ஒவ்வொரு கொலமாக தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கான். அப்போ இதுக்கும் இந்த ரோ ஓரியன்ட்டுக்கும் இடையில் வந்து இது ரோவில் இருக்குது, இது வந்து கொலமாக இருக்குது. என்ன அப்போ இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் சேலரி வந்து எடுக்கணும்னு சொல்லி சொன்னால், உங்களோட டேட்டா பேஸ் வந்து இந்த ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ரோவை மட்டும் வாசிச்சோன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இதுக்கு தெரியும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இல்லை சேலரியும் வந்துடும். அப்போ நீங்கள் இது இந்த இப்போ சம்மை பார்க்கணும், எவ்வளவு காசு லாஸ்ட் மந்த் எங்களோட எம்ப்ளாயீஸுக்கு பே பண்ணினாங்களோ, இந்த டீச்சர்ஸுக்கு பே பண்ணினு பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், வேலும் குயிக்காக வந்து இதில் போய் வாசித்து கொண்டு வரோம். ஆனால் ரோ ஓரியன்டில் என்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் முதல் பார்த்த ரோ ஓரியன்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதில் வந்து இந்த முழு டேட்டா பேஸையும் வாசித்தா தான் இதுக்கு வந்து தெரியும் என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் இருக்கிற சேலரியையும் இதில் இருக்கிற சேலரியையும் இதில் இருக்கிற சேலரியையும் வந்து வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தனியாக இந்த சேலரியை மட்டும் வாசிக்கிறதுக்காக இந்த முழு டேட்டா பேஸையுமே ரோ ஓரியன்டில் வந்து வாசிக்க வேண்டி இருக்குது. அப்போ இப்போ டேட்டா வேர்ஹவுஸில் வந்து நாங்கள் டேட்டாவை வந்து டேட்டா பேஸில் இருந்து டேட்டா வேர்ஹவுஸுக்கு கொண்டு வரைக்குள்ள அநேகமான நேரத்தில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, உங்களோட டேட்டா வேர்ஹவுஸ் வந்து கொலம்னு டேட்டா பேஸாக தான் இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் டேட்டா பேஸை டேட்டா வேர்ஹவுஸுக்கு கொண்டு வந்துட்டா நீங்கள் வந்து அனலிட்டிக்கல் குயரிஸ் தான் ரன் பண்ண போகிறீங்களா. என்ன உங்களுக்கு ரிப்போர்ட்டுகள் ஜெனரேட் பண்ணணும் அப்படி என்று சொல்லி சொன்னால்,
டேட்டா வேர்ஹவுஸுக்கு வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இப்படிப்பட்டதை தான் பாவிக்க வேணும். இப்போ இதுக்கு சாம்பிள்ஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா எக்ஸாம்பிள் டேட்டா பேசஸ் வந்து பிக் டேபிள், கசாண்ட்ரா, ஹெச்பேஸ் இதுகள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் they store data in columnar format. இப்போ நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, ஆனால் ஒரு கொலம் தான் வேணுமென்று சொல்லி சொன்னால் இந்த கொலம்னர் டேட்டா பேஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வெரி வெரி ஃபாஸ்ட். இது வந்து உங்களுக்கு நியாயமான ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷனை தரேன். கடைசியாக வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். சரியா, இஆர் மாடல்னு சொல்லி இதை சொல்கிறது. இஆர் மாடல் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு ஒப்ஜெக்டும் வந்து என்டிட்டி என்று சொல்லி இருக்கும். இந்த என்டிட்டிஸ் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தம் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி இதில் வந்து பல வகை இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் 3 வகையில் உங்களோட இந்த இஆர் டயக்ராம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கன்செப்சுவல் டேட்டா மாடல். கன்செப்சுவல் டேட்டா மாடல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இஆர் மாடலாக இருக்கும். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட முழு கம்பெனின்ற முழு இன்ஃபர்மேஷனையும் வந்து இந்த டேட்டா மாடலில் இருக்கும். ஃபிசிக்கல் டேட்டா மாடல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கன்செப்சுவல் டேட்டா மாடலுக்கும் ஃபிசிக்கல் டேட்டா மாடலுக்கும் இடையில் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம். ஃபிசிக்கல் டேட்டா மாடலில் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் இந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டேபிள்லையும் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ அது வந்து இதில் என்ன ஃபிசிக்கலில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காண்டு. லாஜிக்கல் டேட்டா மாடல் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஃபிசிக்கல் டேட்டா பேஸ் வந்து டேட்டா மாடல் வந்து டேபிளாக இருக்கும். லாஜிக்கல் டேட்டா மாடலில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா வியூஸ் இருக்கும். பல வியூஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. இந்த பல ஃபிசிக்கல் டேட்டா மாடல்களை ஜாயின் பண்ணி டு சப்போர்ட் அ பிஸ்னஸ் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஆட்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், சப்போர்ட்டில் இருக்கிற ஆட்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஒரே டேட்டா வந்து ஒரு இடத்துல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஃபிசிக்கலில், ஆனால் லாஜிக்கலில் வந்து கன வகையில் வந்து வரும். ஓகே, இது இவ்வளவு தான் கான்செப்ட்ஸ் நான் கவர் பண்ணினது. இனி வந்து MongoDBக்குள்ளே போக போகிறேன். இது வரைக்கும் கவர் பண்ணினதில் ஏதாவது கொஷின்ஸ் இருக்குதா? சவுண்ட்ஸ் குட். ஓகே, ஸோ வில் கோ இன்டு MongoDB. ஸோ ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஆஃப் MongoDB. MongoDB வந்து உண்மையில் they are saying it was an accident. என்னென்றால் MongoDB the company originally called 10gen என்று சொல்லி they were trying to create a product. அது க்ரியேட் பண்ணிக்கல வந்து தங்களுக்கு இருக்கிற இந்த மார்க்கெட்டில் இருக்கிற டேட்டா பேஸ் காணாதன்று போட்டு தான் they created MongoDB. And then eventually MongoDB succeeded. அவைய மற்ற ப்ராடக்டை விட்டுட்டு அந்த கம்பெனி வந்து MongoDBயோட started as a MongoDB. So they released it in 2009. I think I started personally, I started using it from 2010, from I think version 1.5 or 1.6 la irundhe. So some of these concepts naanga erkenave paathitam. Document oriented, it stores data JSON as BSON. ஸோ ஜேசோனில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா இப்படி இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்கள் எல்லாத்தையும் வந்து இதண்டலாம். ஏன்னா இப்போ ஃபோனுன்னு சொல்லி சொன்னால் ஃபோனின் டைப், நம்பர் இதுகளை வந்து நீங்கள் ரிலேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணிடலாது. இமெயில்ஸ்ன்றதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரே ஒன்றையே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து எந்த டைப் பண்ணுறதுண்டலாம், டைப் ஆஃப் இமெயில் அண்ட் அந்த ஆக்சுவல் இமெயில். இப்போ இதில் வந்து நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்றை இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த அரேக்குள்ளே நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனை போடலாம். இது வந்து ஆப்ஜெக்ட் என்னென்னு சொல்லிச்சுன்னா இன்டர்னலி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டில் வந்து இன்னொரு அட்ரிபியூட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரோஸ் கொலமண்ட் இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஜேசோன் இஸ் த டாக்குமெண்ட். நாங்கள் பார்த்த மாதிரி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது வந்து வெரி ஃப்ளெக்சிபிள் டேட்டா மாடல், ஸ்கீமாலெஸ் அண்ட் வெரி ஃபர்கிவிங். ஓகே, சிம்பிள் அண்ட் டேட்டா பேஸ், டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி இந்த MongoDB.
என்னத்தால் இந்த MongoDB வந்து ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்த செக்ஷன் முழுக்கலும் எல்லா டேட்டா பேஸஸுக்கும் காமன். இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாம் வந்து இப்போ நான் இந்த ஸ்லைட்ஸ்கள் இதுக்கு மேலே நாங்கள் படிக்கிறது எல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் டு MongoDB. ஓகே, MongoDBயில் வந்து ஓகே, இப்போ இதில் வந்து உங்களோட கிளையண்ட் இருக்குது. கிளையண்ட் வந்து ஒன்றில் மொபைலாக இருக்கலாம் அல்லது ப்ரௌசராக இருக்கலாம். அப்போ அது வந்து ஒரு கான்டாக்டை வச்சுருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன். நார்மலி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ஜேசோன் வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எந்த லாங்குவேஜ் எடுத்தீங்கன்னாலும், இப்போ பைத்தானில் வந்து டிக்ஷனரி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இட் இஸ் ஆக்சுவலி அ ஜேசோன் ஃபார்மேட். ஜேசோனை தான் டிக்ஷனரி என்று கால் பண்ணுறான். இப்போ ஜாவாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஜாவாலேயும் வந்து ஜேசோன் இருக்குது. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் லாங்குவேஜ்லேயும் வந்து இந்த ஜேசோன் வந்து ஒரு காமன் ஃபார்மேட் என்னென்னு சொல்லி சொன்னால் அப்ளிகேஷனுக்கும் கிளையண்ட்டுக்கும் இடையில் போகிறதுக்கு. இது இங்கே அனுப்பிச்சுதுன்னு சொல்லி சொன்ன இந்த கிளையண்ட் அப்ளிகேஷன் சர்வருக்கு இதே சேம் ஜேசோன் இங்கே போகுது. அதே அப்ளிகேஷன் சர்வர் வந்து MongoDBயில் ஸ்டோர் பண்ணிக்கல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதே இன்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்டோர் பண்ணப்படுகுது என்ன ஜேசோனாயே. அப்போ இது வந்து சரியான டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் RDBMS பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் இருந்து நீங்கள் இதற்கு மாற்ற வேணும். மாற்றி போட்டு தான் டேபிளாக ஸ்டோர் பண்ணணும். திருப்பி வந்து வரைக்கெல்லாம் வந்து திருப்பி மற்ற வழியில் இப்போ ஸ்டோர் பண்ணினதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் MongoDBயிலேருந்து எடுக்கும் ஜேசோனில் அப்ளிகேஷனுக்கு வரும். இப்போ இந்த அப்ளிகேஷன்லேருந்து திருப்பி கிளையண்ட்டுக்கு வருது என்ன. ரிலேஷனல் டேட்டா பேஸில் டேட்டா நீட்ஸ் டு பி கன்வெர்டட் டு டேபிள் அண்ட் தென் ஆல்சோ யூ நீட் டு யூஸ் SQL now. என்னோட SQLில் தான் நீங்கள் SQLன்ற லாங்குவேஜை பாவிச்சு தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கோ அதுகளெல்லாம் செய்வீங்களே என்ன. மற்றது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஒப்ஜெக்டில் இருந்து ரிலேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ORM என்று சொல்லி அநேகமான இப்போ யாராவது நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும். ORM என்று சொல்லி ஒப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பர்ஸ் வந்து பாவிப்பீங்க. அண்ட் அதான் உங்களோட டெவலப்மெண்ட்டை கட் பண்ணும் குறைவை. நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டை கட் பண்ணும் டெவலப்பர் ப்ரெஸ்பெக்டிவ் இல்லை. ஆனால் உண்மையில் நீங்கள் ரன் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ORM பாவிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா சில வேளையில் நீங்கள் ஒரு ஒப்ஜெக்டை ரிலேஷனலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கல ஒரு 1000 அல்லது 2000 லைன்ஸ் ஆஃப் கோட் சில வேளையில் ரன் பண்ணினா தான் இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டுக்கும் செய்யும். காம்ப்ளெக்ஸாக போக இன்னும் டூ மெனி லைன்ஸ் ஆஃப் கோட் ரன் பண்ணும். அப்போ கோட் ரன் பண்ண என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். அப்போ ஒரு சர்வரில் வந்து நீங்கள் 1000 யூசர்ஸ் செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்படி நீங்கள் ORM பாவிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா சில வேளை 1000 யூசர்ஸுக்கு பதிலாக 100 யூசர்ஸை தான் நீங்கள் மேக்ஸிமம் செய்யக்கூடியதாக இருக்காங்க. ஓகே, MongoDBயில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நேட்டிவ் ஃபார்மேட் வந்து ஒவ்வொரு டியருக்கும் இடையில் வந்து கோஸ் பேக் அண்ட் ஃபோர்த். அப்போ MongoDBயிலேருந்து அப்ளிகேஷன் சர்வராக வந்து நீங்கள் Node.js பாவிக்கலாம் அல்லது Python பாவிக்கலாம். இல்லைண்டா தேர் ஆர் மெனி அதர் சாய்ஸஸ் டூ. வெப்பில் வந்து நீங்கள் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் பாவிக்கிறீங்களா அல்லது Angular, React, Vue.js அப்படியான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம் பாவிச்சிங்கண்டா Android, iOS எங்கேயும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஜேசோன் வந்து ஆல்மோஸ்ட் நேட்டிவ் எல்லா லாங்குவேஜஸ்லையும். டிசைன்டு ஃபார் ஹியூமங்கஸ் டேட்டா. அங்கே தான் இந்த Mongoன்ற நேமே வருது, ஹியூமங்கஸ் Mongo. Highly scalable, designed for horizontal. ஸோ இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க, வெரி வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ். இன்னொரு இது வந்து MongoDB வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மேக்ஸ் யூஸ் ஆஃப் மெமரி. நான் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு சர்வர் ரன் பண்ணி கொண்டிருக்கிறேன் MongoDB. அந்த சர்வரில் வந்து 256 GB ஸ்டோரேஜ் அவைலபிள். நான் சில வேளையில் வந்து டேட்டா பேஸை பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் 120 GB வரைக்கும் சில வேளையில் பாவிச்சிருக்கோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா டேட்டா வேற வந்து டேட்டா கூடிக்கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள ஒரு 6 MB அல்லது 8 MBயில் ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 நாள் 4 நாள் அல்லது ஒரு மாதம் ரன் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் மெமரி வந்து கூடிக்கொண்டு போகும்.
ஆனால் மெமரி கூட கூட வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஃபாஸ்ட்டும் கூடிக்கொண்டு போவோம், பெர்ஃபார்மன்ஸும் கூடிக்கொண்டு போவோம். என்னென்னா நீங்கள் டேட்டாவை வந்து ரீட் பண்ணிக்குள்ள அது ஹார்ட் டிஸ்கிலேயே போய் ரீட் பண்ணாது. என்னென்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே மெமரியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு தந்துடும். அந்த கன்சிஸ்டன்சியை அது தானே மெயின்டைன் பண்ணும் MongoDB. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். என்னென்னு சொல்லி சொன்னால் டேட்டா பேஸில் நீங்கள் இப்போ ஒரு அப்டேட் ஒன்று செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது மெமரியையும் அப்டேட் பண்ணும், ஹார்ட் டிஸ்கையும் அப்டேட் பண்ணும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் குயரி பண்ணிக்கலாம் வந்து இப்போ அக்ரிகேட் எல்லாம் ரன் பண்ணிக்கலாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மெமரியில் இருந்தே உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு வரோம். லேட்டரான் நாங்கள் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். அந்த இண்டெக்ஸ் தான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் அண்டை பார்த்து நாங்கள் இப்போ இந்த லைப்ரரின்ற கேட்டலாக் மாதிரி என்று பார்த்தோம். அப்போ லைப்ரரின்ற கேட்டலாக் மாதிரி அந்த கேட்டலாகை வந்து என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் அது டேட்டா பேஸில் வச்சுருக்காது, மெமரியில் வச்சுருக்கும் கேட்டலாகை. அப்போ இண்டெக்ஸை பாவிக்குமென்று சொல்லி சொன்னால் உங்களோட குயரி சரியான ஃபாஸ்ட்டாக இருக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் அது டிஸ்கையே ரீட் பண்ணாது. என்னடா எல்லாமே மெமரியில் இருந்து வரும். ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் ஆன் விண்டோஸ் இதை பார்ப்பேன். இது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நான் லேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இது மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோ கடையில் வந்துடும், இதில் போடுவோம் நாங்கள். இதை எடுத்து நாளைக்கு நீங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணி பாருங்க MongoDB-யை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அதை மாதிரி நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நான் என்னதுக்காக போட்டிருக்கிறேன்னுட்டா நீங்களே ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நான் தர்ற லேபுகள் எல்லாத்தையும் வந்து செய்து கொள்ளுங்க. அதில் எதுவும் கேள்விகள் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் போஸ்ட் பண்ணுங்க எங்களோட குரூப்பில். என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களாக இன்ஸ்டால் பண்ணி நீங்களாக குயரிகள் எல்லாத்தையும் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஸ்விம்மிங் மாதிரி. இப்போ நீங்கள் இதில் பார்க்க எல்லாம் விளங்குற மாதிரி இருக்கும், நீங்கள் செய்ய வழிக்கிடத்தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தெரியும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் MongoDB வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி சர்வருக்கு வந்து இது பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இதில் இன்ஸ்டலேஷனுக்கு காட்டும், சரியோ, டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அந்த டவுன்லோட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு ஒன் ப்ரமிசஸ்ன்றதை சூஸ் பண்ணுங்க. ஒன் ப்ரமிசஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் லோக்கலி வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு க்ளவுட்லேயும் இருக்குது. நான் பிறகு வந்து க்ளவுடையும் கவர் பண்ணுறேன். க்ளவுடில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஃப்ரீ MongoDB ஒன்று எடுக்கலாம். they give you 500 MB ஷேர்டு வந்து தர்றவங்க, அதுவும் வந்து நான் பிறகு கவர் பண்ணுறேன். இந்த லோக்கலில் வந்து நீங்கள் இதண்டலாம் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான MongoDB-யை டவுன்லோட் பண்ணுங்க. MongoDB வந்து இவ்வளவு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. அமேசான் லினக்ஸ் மற்றது டெபியன் மேக்கன்டோஷ் இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட மேக் புக் இருந்தேன்னு சொல்லிச்சுனாலும் அதில் இன்ஸ்டால் பண்ணலாம். ரெட் ஹேட் மற்றது வந்து சூசி, யுபன்டு, விண்டோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இவங்க ARM ப்ராசஸரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மற்றது எல்லாம் வந்து இன்டெல் பேஸ்ட். இப்போ வந்து ARM ப்ராசஸரும் வந்து சப்போர்ட் பண்ணினா ARM ப்ராசஸர்ஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ க்ளவுடில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வந்து ARM ப்ராசஸர்ஸ் க்ளவுட் வந்து சீப்பர், மச் சீப்பர் தான் இன்டெல் ஆர் AMD ப்ராசஸர்ஸ். MongoDB வெர்ஷன் வந்து இப்போ இன்றைக்கு லேட்டஸ்ட் வந்து 5.01. அப்போ வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இந்த 5.01 இதை டவுன்லோட் பண்ணுங்க. நான் எல்லாம் வந்து என்னுடைய முழுக்களும் வந்து கவர் பண்ண போகிறேன் லேட்டஸ்ட் வெர்ஷனை பேஸ்டாக தான். அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்க. இடையில் ஏதாவது நான் சொல்கிறது வந்து வெர்ஷன் 5ஓட கம்பேரிபிள் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா ஐ ட்ரை டு மென்ஷன். பழைய வெர்ஷன்கள் வேணுமென்று சொல்லி சொன்னாலும் டவுன்லோட் பண்ணலாம். முதலாவது வெர்ஷன் இதுக்கு 5.01க்கு முதலாவது வந்து 4.4 ஸ்டேபிள் வெர்ஷன். பேக்கேஜ் டைப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கல MSIயை டவுன்லோட் பண்ணுங்க. ஜிப் வெர்ஷன் வந்து என்னென்னா மேனுவலி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அந்த மேனுவல் இன்ஸ்டால் வந்து அட்வான்ஸ்ட். அதை நான் கவர் பண்ண இல்லை இதில் வேணுமென்று சொல்லி சொன்னால் பிற ஒரு கிளாஸ் உண்டு, அதையும் க்ளவுடையும் சேர்த்து மேபி ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸுக்கு பிறகு அதை எடுக்கிறேன், 2-3 கிழமைக்கு பிறகு. MSIயை டவுன்லோட் பண்ணுங்க.
எம்எஸ்ஐ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட நீங்கள் விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி. மெக்குன்னு சொல்லி சொன்னால் மெக்குக்கான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இதண்ணுங்க. ஆனால் நான் இந்த இன்ஸ்டலேஷனில் கவர் பண்ணுறது முழுக்கலும் வந்து விண்டோஸ். ஓகே, ஃபைல் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த டவுன்லோட் பண்ணது ஃபைலை போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் இதில் இருக்கும் ஃபைல் டவுன்லோடு. இது சில வேளையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இந்த 5 வந்து இப்போ ரீசெண்ட்லியாக தான் வந்தது, ஒரு கப்பல் மந்த்ஸுக்கு முதல். சில வேளையில் 5.2 இனிஷியலி வந்து என்னென்ன மேஜர் வேர்ஷன் வந்தால் ஒரு MongoDB அநேகமாக வந்து பக் ஃபிக்ஸிங் அது இதுன்னு சொல்லி சில வேளையில் கூட ரிலீஸ் பண்ணோம். அப்போ 5.2 5.3 வந்ததுன்னு சொல்லி சொன்னாலும் நான் தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் பண்ணோம் எல்லாத்துக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் இது வந்து இன்ஸ்டால் பண்ண தொடங்கும். ஜஸ்ட் ப்ரெஸ் நெக்ஸ்ட். உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் இந்த லைசன்ஸை ரீட் பண்ணிவிட்டு யூ கேன் அக்செப்ட். இந்த லைசன்ஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் முதல் வந்து ஃபுல் ஜிபிஎல்லாக இருந்தது. இப்போ வந்து தே ஆர் யூஸிங் ஒரு லைசன்ஸ் கால் சர்வர் சைட் பப்ளிக் லைசன்ஸ். இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது இந்த நீங்கள் உங்களோட தேவைக்கு பாவிக்கலாம். இதை வச்சு நீங்கள் ஒரு சர்வீஸ் ஒன்றை வந்து க்ரியேட் பண்ணல. அது மட்டும்தான் இது இந்த லிமிட்டேஷன் இந்த சர்வர் சைட் பப்ளிக் லைசன்ஸில். ரீட் பண்ணிவிட்டு அக்செப்ட் இட் அண்ட் தென் சே நெக்ஸ்ட். இதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ற லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுறதால என்னுடைய அட்வைஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு காலமும் இந்த விண்டோஸில் வந்து ஸ்பேஸை வந்து வச்சுருக்காதேங்க பாவிக்கைக்குள்ள. இல்லைன்னு சொல்லி சொன்னால் பேருந்து உங்களுக்கு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் ஓடி திரிவீங்கள் அல்லது லைக் கன நேரம் நீங்கள் வேஸ்ட் ஆகுவீங்க எங்கே உங்களோட பிரச்சனைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளவரைக்குள்ள. என்னென்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதுக்கு மேலே வந்து தனியாக டிரெக்டரியை பாவிக்க இயலாது. நீங்கள் டிரெக்டரியை வந்து டபுள் கோட்டுக்குள்ளே போடணும் அப்படின்ற லிமிட்டேஷன்ஸ் வரும். அப்போ அதில் பார்க்க வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்றை வந்து ஒரு ஸ்பேஸும் இல்லாமல் வந்து பாவிங்க. அப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் MongoDB /server/5.1 அதுக்குள்ளே போடுங்க. சரியா, இதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணோம். இதில் வந்து மேனுவலாக போகிறோம். MongoD as a service. ஸோ இந்த MongoD என்றது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் Mongo Daemon வந்து இதுதான் இந்த MongoD டேட்டாபேஸில் வந்து இதுதான் ஒரு மெயின் சாஃப்ட்வேர் வந்து இந்த அப்ளிகேஷன் தான் ரன் பண்ணி கொண்டிருக்கும். இது ரன் பண்ணிச்சதுன்னு சொல்லி சொன்னால் தான் உங்களோட MongoDB வேலை செய்யும். அப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் MongoDB ஒரு சர்வீஸாக க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த டிஃபால்ட்டே உங்களுக்கு சரி இந்த ரன் டேட்டாபேஸ் ஆஸ் அ நெட்வொர்க் சர்வீஸ். நீங்கள் இப்போ ஆஃபீஸில் எங்கேயாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க சர்வர்லேன்னு சொல்லி சொன்னால் இட்ஸ் பெட்டர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். என்னென்னா நெட்வொர்க் இப்போ செக்யூரிட்டிக்காக வந்து என்டர்பிரைசஸ் வழியாக வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த நெட்வொர்க் சர்வீஸ் யூஸருக்கு சில வேளையில் பெர்மிஷன்கள் குறைய கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து நீங்கள் பாவிக்க இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரம் மட்டும்தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை இன்னொரு இந்த சர்வீஸை வந்து வேறு ஒரு யூஸருக்கு கீழே ரன் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். இது என்டர்பிரைஸுக்கு இது உங்களுக்கு தேவைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இது ஏன் தேவைன்னு சொல்லி. நான் அப்போ அந்த ஃபுல் டீட்டெயிலுக்கு போயிடல. சர்வீஸ் நேம் வந்து இந்த நேம் தான் உங்களுடைய சர்வீஸ் கண்ட்ரோல் சர்வீஸ் பேனலில் இருக்கும். டேட்டா டிரெக்டரி எங்கே இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்றது, மற்றது லாக் எங்கே போட போகிறீங்கன்றது இது வந்து டிரெக்டரி. இப்போ நீங்கள் வந்து வேர்ஷன்கள் வந்து ஒரு நன்மை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் MongoDBயை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டாபேஸ் வந்து நீங்கள் 4 வந்து 4 சீரீஸில் ஒரு இடத்துல டேட்டா இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 5ஐ இன்ஸ்டால் பண்ணினா பிறகு அந்த 4 டேட்டா எங்கே இருக்குதோ அந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் காட்டுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது பழைய வேர்ஷன் டேட்டாபேஸை ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணும் உங்களோட வேர்ஷன் 5க்கு.
அப்போ இதை வந்து நீங்கள் வேணுமென்று சொல்லிச்சோன்னா வேர்ஷன் இல்லாமலும் வந்து ஸ்டோர் பண்ணலாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் போகக்குள்ள இதாண்ட இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை மெனுவில் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் 5க்கு 5ல் வச்சுட்டு இப்போ எந்த 6 வரைக்குள்ள வந்து திருப்பி நீங்கள் இதாண்டலாம் இப்போ அப்படியும் ஒரு 1-2 வருஷம் செல்லும் அநேகமாக வேர்ஷன்கள் மாறுறதுக்கு. மற்றது வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா MongoDB காம்பஸ். இந்த காம்பஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா இது தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வந்து இது. அப்போ நீங்கள் இதையும் இன்ஸ்டால் பண்ணுங்க, செக் பண்ணி விடுங்க. பை டிஃபால்ட் இது செக், நீங்கள் அதையும் விடுங்க. மற்றது வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா இப்போ நீங்கள் இது ரெடி டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னு சொல்லிச்சோன்னா இது இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணி முடிய வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா காம்பஸை இன்ஸ்டால் பண்ணோம். இதுதான் இந்த காம்பஸ் அப்ளிகேஷன். காம்பஸ் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னால் இந்த MongoDBன்ற அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இந்த காம்பஸ். இந்த லேட்டஸ்ட் வேர்ஷன் ஆஃப் த காம்பஸ் வந்து உண்மையில் நல்ல இதில் நீங்கள் கணக்க இன்ஃபர்மேஷன் வந்து அறியலாம். அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா என்னென்னு கூட சிபியூகள் இதாண்டது என்னென்ன மாதிரி ரீட் ரைட் எப்படி எவ்வளவு நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுது, எவ்வளவு மெமரி வந்து பாவிக்குது, மற்றது கலெக்ஷன் ரிலேட்டட் எந்த கலெக்ஷன்கள் வந்து உங்களுக்கு ஹொட்டாக இருக்குது, ஹொட்டுன்னு சொல்லிச்சோன்னா இது கணக்கை அடிக்கடி பாவிச்சு கொண்டு இருக்குதுன்றது வந்து, மற்றது எந்த எப்படிப்பட்ட ஆப்ரேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குது. அப்போ இதுகளை பாவிச்சு தான் நீங்கள் டியூன் பண்ண வேணும். அப்போ டியூன் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் உங்களோட டேட்டா பேஸ் ஸ்லோவாகுதுன்னு சொல்லி சொன்னால் இதுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை வச்சு நீங்கள் டியூன் பண்ணலாம் உங்களோட டேட்டா பேஸை. இதில் இந்த லெஃப்ட் சைட் பாரில் வந்து இது உங்களோட டேட்டா பேஸில் கலெக்ஷன்ஸுகளை வந்து பார்க்கலாம். உங்களோட ஸ்கீமாவையும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இது காட்டுது. என்னென்னு சொல்லிச்சோன்னா உங்களோட என்ன மாதிரி ஐடியல் இருக்குது, என்ன இதை ஒரு விஷுவலாக வந்து உங்களோட டேட்டாவை வந்து காட்டுது. மற்றது இதில் வந்து ஜியோகிராஃபிக்கல் குவரிஸும் வந்து செய்யலாம். என்னென்னு சொல்லிச்சோன்னா இது MongoDB வந்து ஜேசோனில் இன்னொரு வகையான ஜேசோன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது வந்து என்னென்னா ஜியோ ஜேசோன் உண்டு. ஜியோ ஜேசோன் என்றால் நீங்கள் அதில் வந்து பாயிண்ட் லைன் பொலிகான், இப்போ இது வந்து பாயிண்ட்ஸ், நீங்கள் ஒரு ரோடுண்ட காட்டுறோன்னு சொல்லி சொன்னால் அது வந்து லைன்ஸ், அதையும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வந்து பொலிகான் சொல்லிச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேட்டின் பவுண்ட்ரிஸ் வந்து அதுவும் வந்து நீங்கள் காட்டலாம். அப்போ அதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதில். மற்றது வந்து இன்டராக்டிவ் டாக்குமெண்ட் எடிட்டர். ஸோ இதுலேயே நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணுறது அதுவும் செய்யலாம். விஷுவல் எக்ஸ்பிளைன் பிளான்ஸ், இது வந்து நான் பிறகு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த எக்ஸ்பிளைன்ண்டா என்ன சாமான்னு சொல்லி, அதுகளையும் வி வில் see it. இது வந்து என்ன சொல்லிச்சுன்னா இந்த டூல் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்டும். இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டெக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, delete பண்ணுறதுக்கு எவ்வளவு இடம் எடுக்குது அதுகளை வந்து அந்த டீட்டெயில்களையும் காட்டும். ஸ்கீமா வேலிடேஷன், அப்போ நாங்கள் முதல் கதை பார்த்து நாங்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா NoSQLன்ற ஒரு பெனிஃபிட் வந்து ஸ்கீமா வேலிடேஷன் இல்லைன்னு சொல்லி, ஆனால் MongoDBயில் வந்து நீங்கள் ஸ்கீமா வேலிடேஷன் வேணுமெண்டா அதையும் செய்யலாம். அதையும் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் இது. மற்றது க்ரூட் வந்து க்ரியேட், ரீட், அப்டேட் அண்ட் delete. சரியா? இதுதான் அந்த நார்மல் அப்ளிகேஷன்ஸ். மற்றது வந்து டிப்ளாய்மெண்ட் வேறு, இப்போ நீங்கள் ப்ரைமரி செகண்டரி இது வந்து இப்போ இந்த அங்கால இதுகளை என்ன ரிப்ளிகேஷன்ஸ் அப்படி போய்க்கலாம் வந்து. மற்றது குவரி ஹிஸ்ட்ரி, இது வந்து MongoDB காம்பஸின்ற பெனிஃபிட்ஸ். இதில் வந்து எல்லாம் நீங்கள் ஓன் பண்ணி வச்சுருக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. தேவையான இல்லை விருப்பம்னா விடலாம். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த எனேபிள் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை மட்டும் வச்சுருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தற்செயலாக அப்டேட் வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இட் வில் ஷோ. அதை விட நீங்கள் ஜியோகிராஃபிக் டேட்டாவோட டீல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனேபிள் திஸ் விஷுவலைசேஷன் ஆல்சோ. மற்றதை வந்து MongoDBக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னேன். ஓகே,
இப்போ வந்து இது வந்து இப்போ காம்பஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்குது. சரியா, காம்பஸ் லான்ச் பண்ணியிருக்கல வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு யூஆர்எல் ஒன்றை கொடுக்க வேணும். அதை வச்சு தான் அது வந்து கனெக்ட் பண்ணும். அதுக்கு முதல் ஒரு கொஞ்சம் கான்செப்ட்ஸை வந்து கவர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்களோட சர்வர் வந்து இதண்டு வைங்க. சர்வரோ நான் சொல்லிக்கல சர்வர்ன்னு சொல்லி உங்களோட லேப்டாப்பும் சர்வர் தான். அப்போ அந்த ஒவ்வொரு சர்வருக்கும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வைஃபையில் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லது கேபிளில் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் அ ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான் இன்டர்நெட்டுக்குள்ளால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. இன்டர்நெட்டுன்னு சொல்லி சொன்னால் இன்டர் நெட்வொர்க்கிங். ஈவன் உங்களோட மெஷின் பக்கத்தில் இருக்கிற உங்களோட லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் அல்லது 2 லேப்டாப் வந்து கதைக்குதுன்னு சொல்லி சொன்னால் உண்டு இந்த ஐபி அட்ரஸ் உண்டு வேணும். ஐபி அட்ரஸ் இல்லாமல் அதுகள் வந்து கம்யூனிகேட் பண்ண இல்லாது. இப்போ ஒரே லேப்டாப்பில் அல்லது ஒரே சர்வரில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷனுக்கு மேலால் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ணலாம். அப்போ ஒரு ஐபி அட்ரஸில் பல அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ண போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒவ்வொரு அப்ளிகேஷனோடையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் ஒன்று வேணும். அந்த ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு சர்வர்லேயும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தேர் ஆர் சம்திங் கால்ட் ஆஸ் அ போர்ட். போர்ட் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தேர் ஆர் 65,535 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் வந்து நீங்கள் பாவிக்கலாம். சரியா, ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்லேயும் வந்து இவ்வளவு போர்ட் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 65,000 அப்ளிகேஷன்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னால் ரன் பண்ணலாம். ரியல் லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ ரன் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதுதான் அந்த பாசிபிலிட்டி. ஆல்சோ வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா தேர் ஆர் சம்திங் கால்ட் ஆஸ் வெல் நோன் போர்ட்ஸ். வெல் நோன் போர்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா HTTP வந்து போர்ட் 80, HTTPS வந்து 443 வந்து ரன் பண்ணோம். சரியா, SMTP உங்களோட இமெயில் ரிலேட்டட் வந்து போர்ட் 25 வந்து ரன் பண்ணுது. MongoDB வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் 27017. இந்த போர்ட்டை தான் MongoDB வந்து சூஸ் பண்ணியிருக்கு பை டிஃபால்ட். அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் MongoDB உங்களின் சர்வர்லேயே உங்களோட லேப்டாப்பில் வந்து இந்த போர்ட்டில் தான் இது வந்து ரன் பண்ணும். ஐபி அட்ரஸ் இது தான் ஐபி அட்ரஸ். ஆனால் இன்னொரு கொஞ்சம் லெவல் பார்த்துட்டு இப்போ நான் அந்த ஐபி அட்ரஸை பற்றி கதைக்கிறேன். சரியா, MongoDB. ஓகே, அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு நேம் இருக்கும். உங்களோட மெஷினுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் ஒன்றை நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லேயும் வந்து மினிமம் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்க வேணும். ஆனால் விண்டோஸ் லைனிக்ஸ் எல்லாம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வேறு ஒரு 2 ஐபி அட்ரஸ் கூட ஒரு ஐபி அட்ரஸ் இல்லை 2-3 ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னாலும் கொடுக்கலாம். வெளியில் இருந்து இந்த சர்வருக்கு வந்து இது கதைக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தெரியணும் எந்த சர்வரோட கதைக்க போகிறீங்கன்ட்டு. நீங்கள் நேமை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நேமில் இருந்து முதல் கன்வெர்ட் பண்ணும் ஐபி அட்ரஸுக்கு அதுக்கு பிறகு தான் கம்யூனிகேட் பண்ணும். அப்போ இப்போ நீங்கள் வந்து இந்த டொமைனை கொடுத்தீங்கண்டா learnwithnathan.com அல்லது datascienceinthamil.com சொல்லி இந்த டிஎன்எஸ் சொல்லி சொல்கிறது இது வந்து என்னென்னா டொமைன் நேம் சர்வீஸ் சொல்லி இந்த டொமைனில் இருந்து முதல் வந்து இந்த ஒரு ஐபி அட்ரஸுக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு தான் இது அந்த சர்வருக்கு கால் பண்ணும். இதுதான் காமன்லி இது இந்த நேம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ எங்களுக்கு வந்து இந்த நம்பரோட டீல் பண்ணுறது கஷ்டம்ன்றபடியால் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வேர்டை வந்து பாவிக்கிறோம். அந்த வேர்டை கன்வெர்ட் பண்ணி போட்டு ஐபி அட்ரஸுக்கு பேர்ந்து தான் ஆக்சஸ் பண்ணேன். அதே நேரம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மெஷினுக்கும் 2 ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் லோக்கல் ஹோஸ்டண்டு. இந்த லோக்கல் ஹோஸ்டன்ற நேம் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ உங்களோட மெஷினை வந்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்டண்ட்டும் ஆக்சஸ் பண்ணலாம்.
நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டு அக்சஸ் பண்ணிக்கல என்ன நடக்கும்னு சொல்லிச்சேன்னா இது வந்து இந்த ஐபி அட்ரஸுக்கு ரிசால்வ் பண்ணும். ரிசால்வ்ன்றது என்னென்னு சொல்லிச்சேன்னா இந்த நேமிலிருந்து ஐபி அட்ரஸுக்கு போகிறத கால் பண்ணுறது ரிசால்வண்டு. அப்போ அது வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் வந்து 127.0.0.1 சொல்லி இந்த ஐபி அட்ரஸுக்கு ரிசால்வ் பண்ணி இந்த ஐபி அட்ரஸில் போய் பார்க்கும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பை டிஃபால்ட் இப்போ நீங்கள் மோங்கோடிபியை இன்ஸ்டால் பண்ணின உடனே மோங்கோடிபி வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அது பைண்ட் பண்ணது தன்ட சர்வீஸை வந்து 127.0.0.1 ஓகே இந்த ஐபிக்கு தான் அது பைண்ட் பண்ணுது. பைண்டிங்னு சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அப்ளிகேஷன் வந்து லிசன் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு ஆளோட கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ மற்றாள் வந்து தன்னை காதை பொத்திட்டாருன்னு சொல்லி சொன்னால் நான் கதைக்கிறது அந்த ஆளுக்கு கேட்காது என்னென்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து லிசன் பண்ணல கேட்க இல்லை என்ன. அதே மாதிரி இப்போ நான் இந்த கிளாஸை நடத்தி கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் மற்ற பக்கத்தில் வந்து நீங்கள் உங்களோட ஸ்பீக்கரை ஓன் பண்ண இல்லைண்டா அல்லது ஸ்பீக்கரை கட் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் கதைக்கிறது ஒன்றும் உங்களுக்கு கேளாது. அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் லிசன் பண்ண வேணும். அதே மாதிரி வந்து என்னென்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு ஐபி அட்ரஸுக்கு பைண்ட் பண்ணும், மினிமம் ஒரு போர்ட்டுக்கு பைண்ட் பண்ணும். சரியா, மினிமம். அப்போ ஒரு ஐபி அட்ரஸ்லேயும் ஒரு போர்ட்லேயும் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லிசன் பண்ணி கொண்டு இருக்கும் 24/7 ஆஸ் லாங் ஆஸ் இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணும் பிறகு லிசன் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ வெளியிலேருந்து ஒரு ஆள் ஒரு கேள்வியை போய் கேட்டால் தென் அதுக்கு பிறகு தான் இந்த அப்ளிகேஷனாலே ஆன்சர் பண்ணிடலாம். அந்த பாசிபிலிட்டி வர்றதுக்கு காரணம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது தொடர்ந்து லிசன் பண்ணி கொண்டு இருக்குதுண்டு. அப்போ இந்த கேஸில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது நீங்கள் 127.0.0.1 நீங்கள் இது பைண்ட் பண்ணினதால் நீங்கள் இதை வந்து வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணிடலாது. இந்த மோங்கோடிபியை வெளியிலிருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வேறு கொஞ்சம் லெவல் செய்யணும். வி வில் லுக் அட் தட் லேட்டர். ஓகே, இது வந்து என்னத்துக்காக இப்படி செய்திருக்குன்னு சொல்லி சொன்னால் செக்யூரிட்டி ரீசனுக்காக. மோங்கோடிபி வந்து நீங்கள் முதலாவது தரம் அக்சஸ் இன்ஸ்டால் பண்ணின உடனே வந்து அது ஒரு யூசர் பாஸ்வேர்டு ஒன்றும் க்ரியேட் பண்ணாது. அப்படியே வைட் ஓப்பனாக இருக்கும், எனிபடி கேன் கனெக்ட். அதால் தான் அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் லோக்கலி மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ உங்களோட மெஷினில் இருந்து மட்டும்தான் நீங்கள் மோங்கோடிபிக்கு கதைக்கலாம், வெளியில் இருந்து கதைக்க இயலாது. வெளியில் இருக்கிற கிளையண்ட் ஒன்று வந்து அக்சஸ் பண்ண இயலாது. ஸோ இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஒன்றை வந்து கொடுக்க வேணும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பாவிச்சு தான் இந்த காம்பஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் உங்களோட மோங்கோடிபியோட. ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ HTTP பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ப்ரௌசரில் இருந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டை அக்சஸ் பண்ணலாம். இந்த மோங்கோடிபி :// சொல்லி சொன்னால் இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபியை அக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. இதை வந்து ப்ரோட்டோகால்னு சொல்லி சொல்கிறது. மோங்கோடிபி ப்ரோட்டோகாலில் வந்து இதில் நீங்கள் கொடுக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அடுத்த இது வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. யூசர் நேம் :பாஸ்வேர்ட் @ அதுக்கு பிறகு தான் மிச்சம் எல்லாம் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. இதில் ஒரே ஒரு சாமான் உண்டு நீங்கள் கவனிக்கணும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ யூசர் நேம் வந்து அநேகமாக வந்து உங்கள்கிட்ட யூசர் நேம் வந்து ஒரு அல்ஃபா நியூமெரிக்காக தான் இருக்கும். அப்போ பிரச்சனை இருக்காது. இப்போ நான் அதன் 100 அப்படின்ட்டு சொல்லி நான் என்னத்தையும் கொடுக்கலாம். பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் கொடுக்குறதுல வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சில வேளையில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பாவிப்பீங்களேன்னு சொல்லி சொன்னால் இப்போ மெட்டாக்கள் கெஸ் பண்ண இல்லாமல் உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் அப்படி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பாவிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை என்கோட் பண்ணி பெர்சன்டேஜாக கொடுக்க வேணும். இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் மோங்கோடிபின்ற சைட்டில் இருக்குது. அதை என்கோட் பண்ணி தான் இந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட வேணும். இப்போ வந்து @host வந்து நீங்கள் ஒன்று லோக்கல் ஹோஸ்ட் இல்லையான்னு சொல்லி சொன்னால் அந்த நாங்கள் முதல் பார்த்த மாதிரி 127.0.0.1 கொடுக்கலாம்.
போர்ட் நம்பர் நீங்கள் கொடுக்க இல்லைன்னு சொல்லிச்சோன்னா அது டிஃபால்ட்டாக பிக் பண்ணும். இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இப்போ நீங்கள் வேறு போர்ட்டில் ரன் பண்ணுறீங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த போர்ட்டை கொடுக்க வேணும். அதே மாதிரி எந்த டேட்டா பேஸோட ஒத்தென்டிகேட் பண்ணுறதுன்றதையும் நீங்கள் கொடுக்க வேணும். அப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் செட்டப் பண்ணீங்கன்னு சொல்லிச்சோன்னா எந்த டேட்டா பேஸில் உங்களோட யூசர் டிஃபைன் பண்ணியிருக்கின்றதை கொடுக்க வேணும். இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அப்போ ஹோஸ்ட்ன்றது வந்து உங்களோட சர்வர் நேம், இல்லைன்னா நீங்கள் ஐபி அட்ரஸும் பாவிக்கலாம். இந்த போர்ட்டில் வந்து போர்ட் நம்பர், ஒத்தென்டிகேஷன் டேட்டா பேஸ், எந்த டேட்டா பேஸில் இந்த யூசர் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கின்றது. எங்களோட கேஸில் வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் முதல் இன்ஸ்டால் பண்ணினதுக்கு பிறகு உங்களோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து வெறும் சிம்பிளாக இருக்க போகுது என்னென்னு சொல்லிச்சோன்னா MongoDB://localhost அவ்வளவும் தான். சரியா? டிஃபால்ட் போர்ட் வந்து 27017. இது வந்து ஆப்ஷனல். பை டிஃபால்ட் வந்து ஒத்தென்டிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் வந்து இது காட்ட போகுது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த 3 டேட்டா பேஸ் பை டிஃபால்ட் வந்து அட்மின் அண்டும் கன்ஃபிக் அண்டும் லோக்கல் அண்டு சொல்லியும் இருக்குது. ஸோ இந்தளவு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இந்த ஸ்லைடுக்கு நீங்கள் வரைக்குள்ள வந்து உங்கள்ட MongoDB ரன் பண்ணும். சரியா? இப்போ வந்து உங்களோட MongoDB ரன் பண்ணது நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க.